ஸோ எலும்புகளுக்கு என்னென்ன சத்துக்கள்லாம் தேவை? எலும்ப இரும்பு மாரி ஆக்குறதுக்கான 10 விதமான உணவுப் பொருட்கள பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். ஸோ எலும்பு அப்படிங்கிறது நம்ம உடம்பினுடைய மிக முக்கியமான கட்டுமான பொருள். ஸோ நம்ம நிமிர்ந்து நடக்கிறதுக்கும், நம்ம வேலைகள செய்யறதுக்கும் ரொம்ப உறுதியான எலும்புகள் இருந்தா தான் நம்மளால செயல்பட முடியும். இந்த எலும்புகளுக்கு என்னென்ன சத்துக்கள்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமானது கால்சியம் சத்து. ஸோ கால்சியம் சத்து இருந்ததுனா தான் ஒரு கட்டடத்துக்கு எப்படி செங்கல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயமா இருக்கணுமோ, அதே போல தான் கால்சியம் சத்து அப்படிங்கிறது. ஸோ எலும்போட பேசிக்கே இந்த கால்சியம் சத்து தான். 2வது மெக்னீசியம். இந்த மெக்னீசியம் அப்படிங்கிறது இந்த கால்சியத்த எலும்புல கொண்டு போய் நிலைநிறுத்தக்கூடியது. ஸோ மெக்னீசியம் இருந்தா தான் கால்சியம் வந்து அந்த கட்டுமான பொருள்கள வந்து உருவாக்க முடியும். ஸோ அதேபோல பாஸ்பரஸ் அப்படிங்கிற சத்துப்பொருள். இந்த பாஸ்பரஸ் அப்படிங்கிற சத்துப்பொருள் தான் அ எலும்புகளுக்கு ஒரு கடினத்தன்மைய குடுக்குறது. இப்ப நெறைய பேருக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா, சடனா வந்து ஒரு வழுக்கி விட்டுருப்பாங்க. உடனடியா வந்து அவங்களோட இடுப்பு எலும்பு வந்து உடைஞ்சு போயிரும். ஏன்னா, அதில வந்து கடினத்தன்மையே இல்லாம போயிரும். ஸோ, அப்போ பாஸ்பரஸ் சத்து குறைபாடு இருக்கும். ஸோ, பாஸ்பரஸ் சத்து கரெக்ட்டா இருந்தா தான் உங்க எலும்பு நல்லா ஸ்ட்ராங்கா கடினத்தன்மையோட வந்து இருக்கும். இதே போல வைட்டமின் டியும் வந்து நமக்கு ரொம்ப அவசியம். ஏன்னா, நீங்க சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள்லேருந்து கால்சியம அப்சர்வ் பண்றதுக்கு வைட்டமின் டி அப்படிங்கிறது ரொம்ப அவசியம்.